மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் தனது மூத்த மேலாண்மை குழுவைச் சேர்ந்த 3 அதிகாரிகளை இடைநீக்கம் செய்துள்ளது. இவர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிர்வாக குறைபாடுகள் குறித்த பல்வேறு அறிக்கைகள் வெளியானதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக HRD கோப் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகள் நாடாளுமன்றத்தின் பொது கணக்குகள் குழு, தணிக்கை ஆணையம் மற்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகியவற்றால் வெளியிடப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அரசு தொடர்புடைய நிறுவனமான GLC, HRD கோப்பின் பயன்படுத்தப்படாத லெவி நிதிகளின் நிர்வாகம், மெனாரா இ-கிளாஸ் கட்டிடம் வாங்குதல், HRD கோப்பின் பங்கு முதலீட்டு நிர்வாகம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் கண்டறியப்பட்ட ஒரு புதிய மைய அமைப்பு தொடர்பான விவகாரமும் இதில் அடங்கும் என்று HRD கோப் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்புக்காக 14 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 4 ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதுடன் 3 முறை பயனர் ஏற்றுக்கொள்ளும் சோதனைகள் தோல்வி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து HRD கோப் தலைமை நிர்வாக அதிகாரி ஷமீர் அசீஸ் இந்த நோக்கத்திற்காக தெளிவான பணி கட்டளை, வரம்பு மற்றும் விதிமுறைகளுடன் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் கொண்ட உள்நாட்டு விசாரணை நடைமுறை ஒன்றை HRD கோப் அமல்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.